டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் முன்னணி நிலவரங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 70 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்களும் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி முகத்தோடு இருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 50 இடங்களில் பாஜக முன்னிலை முகத்தோடு இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி 19 இடங்களில் மட்டுமே தற்போதைய நிலவரப்படி முன்னிலையோடு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் மட்டுமே முன்னிலையை தக்க வைத்திருக்கிறது. 2 முக்கிய களத்தின் தேர்தல் முடிவுகளையும் பார்க்கிறோம். ஈரோடு கிழக்கில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 12,000 வாக்குகளுக்கு மேலாக பெற்று முன்னிலை முகத்தோடு வெற்றி முகத்தோடு இருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளர் 2056 வாக்குகளை பெற்றிருக்கிறார். டெல்லியை பொறுத்தளவில் பாஜக 50 இடங்களில் முன்னிலை முகத்தோடும் ஆம் ஆத்மி 19 இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்திலும் முன்னிலை முகத்தோடு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் முன்னணி நிலவரங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 70 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்களும் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி முகத்தோடு இருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 50 இடங்களில் பாஜக முன்னிலை முகத்தோடு இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி 19 இடங்களில் மட்டுமே தற்போதைய நிலவரப்படி முன்னிலையோடு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் மட்டுமே முன்னிலையை தக்க வைத்திருக்கிறது. 2 முக்கிய களத்தின் தேர்தல் முடிவுகளையும் பார்க்கிறோம். ஈரோடு கிழக்கில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 12,000 வாக்குகளுக்கு மேலாக பெற்று முன்னிலை முகத்தோடு வெற்றி முகத்தோடு இருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளர் 2056 வாக்குகளை பெற்றிருக்கிறார். டெல்லியை பொறுத்தளவில் பாஜக 50 இடங்களில் முன்னிலை முகத்தோடும் ஆம் ஆத்மி 19 இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்திலும் முன்னிலை முகத்தோடு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.